ஹாய், இது வந்து எங்கள் குலதெய்வம் கோயில். இது விருதுநகர் மாவட்டத்துலேருந்து சாத்தூர்லேருந்து நடுவில் இருக்குது. இது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த கோவில் பேர் வந்து பாலகுருநாத சுவாமி அங்காள ஈஸ்வரி அம்மன் கோவில். இந்த கோவிலோட 500லேருந்து 1000 வருஷத்துக்கு பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலோட புராணங்கள் என்னென்னா, எட்டயபுரத்து ஜமீன் வந்து வேட்டைக்கு போகும்போது அவரோட குதிரை வந்து திடீர்னு கணச்சி விழுந்துதான். விழுந்த உடனே சைடில் பள்ளம் ஆயிடுச்சு. அந்த பள்ளம் என்னன்னு தோண்டி பார்க்கும் போது அப்போ வந்து இந்த சிலைகள் கிடச்சிதான். இது வந்து சுயம்புவாக வந்த சிலைகள். இது வந்து சிவபெருமான் வந்து நார்மலாக லிங்க வடிவில் இருப்பார். இந்த கோவிலில் உருவ வடிவில் இருக்கார். இந்த கோவில் வந்து 1000 வருஷம் புராண கோயிலாக இருக்கிறதுனால வந்து இந்த கோவில் வந்து பாறைகளால் கட்டப்பட்ட கோவில். இது பாறைகளால் கட்டப்பட்ட மண்டபங்கள். அதனால் இதில் என்ன ஒரு இதுன்னா ஸ்பெஷாலிட்டினா, இந்த கோவில் பாறைகள் இருக்கிறதுனால வந்து காஸ்மிக் எனர்ஜி வந்து நிறையா இழுத்துக்கணும். காஸ்மிக் எனர்ஜி இழுத்துறதுனால பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு வந்து மோர் பாசிட்டிவ் வைப்ஸ் ஃபீலிங்ஸ் கிடைக்கும். அதான் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி. 1000 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில் தான் அது. பாலகுருநாதர் அங்காள ஈஸ்வரி அம்மன் கோவில். இந்த சிலைகள் தான் வந்து சுயம்புவாக கிடச்சிது. நம்ம எட்டயபுரத்து ஜமீன் வந்து வேட்டைக்கு போகும்போது கிடச்சிது சிலைகள் இது. இவர் தான் இந்த எட்டயபுரத்து ஜமீன் அவரோட மனைவி. இவங்க தான் வந்து இந்த கோவிலை கண்டுபிடிச்சது. இவங்க குதிரையில் வரும்போது தான் அந்த கோவில் வந்து எங்களுக்கு பார்த்தாங்க.